செய்ய போறோம். ரவா இட்லி வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடலெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, பொடியா நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன், கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 250 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வந்து லேசாக வறுபட்டால் போதும். எடுத்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு கலந்து எடுத்துக்கலாம். 250 கிராம் ரவைக்கு 250 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ரவா இட்லிக்கு தயிர் இருந்தால் தான் ரவா இட்லி நல்லா வரும், புளிப்பு இருக்கிறதுனால தயிரில். ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இட்லி சோடா உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ரவை கூட தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எடுத்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவா இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும். அப்போதான் வந்து நமக்கு ரவா இட்லி நல்லா வரும். நம்ம நார்மல் இட்லி செய்யறதுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிங்களா ரவா இட்லி நல்லா வராது. மல்லி இலை தூவிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் இதுவும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி வந்து நல்லா மஞ்சள் நிறமா இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ரவையெல்லாம் நல்லா கலந்து முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போதான் வந்து ரவை நல்லா ஊறி சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் துணி போடுற மாதிரியான இட்லி தட்டு இருந்தால் துணி போட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. நான் வந்து சில்வர் தட்டுங்கிறதுனால எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இட்லி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து நமக்கு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச அதே அளவில் இருக்குது. நீங்கள் வந்து தண்ணி இழுத்துருச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு முந்திரி வச்சுட்டு நான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து கேரட் கூட துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சமம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் வந்து ரவா இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரவா இட்லி வந்து நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். அருமையான ரவா இட்லி ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து இன்னைக்கு 2 விதமான சட்னி செஞ்சுருக்கோம். ரவா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.